வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்குறது எக்ஸசைஸ் 1.3ல் கொஷின் நம்பர் 1. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ கிவன் லீனியர் ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். அது தமிழில் பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பினை நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்க்க. ஸோ நேர்மாறு அணி காணல் முறையில் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லீனியர் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் தமிழில் அணி சமன்பாடு. சார், அணி சமன்பாடு எப்படி எழுதுறது? மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட XY வேரியபிளோட கோஃபிஷியண்ட்டாக ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2, 5, செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஃபிஷியன்ட் 2. இது தனியாக எழுதிட்டோம். அடுத்தது வேரியபிள். ஸோ எத்தனை வேரியபிள்னால் XY அப்படிங்கிற 2 வேரியபிள் இருக்குது. ஸோ எக்ஸு ஒய் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஈக்குவல் டு இந்த சைடில் இந்த கான்ஸ்டன்ட் 2 - 3. அதை இங்கே எழுதிக்கிறோம், -2 - 3. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AX = B மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இப்போ இதோடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the solution of the equation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x = எப்பவுமே சொல்யூஷன்னா எக்ஸ் தானே கண்டுபிடிப்போம். எக்ஸ் இந்த ஏ கேன்சல் பண்ணால் ரெண்டு பக்கமும் A இன்வர்ஸை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ A இன்வர்ஸ் B இதுதான் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் உள்ள இதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது, பிங்கிறதும் இங்கே நமக்கு இருக்குது, இதில் A இன்வர்ஸ் தான் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன், இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடுக்கான ஃபார்முலா இது தான். ஸோ இந்த ஃபார்முலா இது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டிடர்மினன்ட் ஆஃப் A ≠ 0 இருக்கணும். சரி, டிடர்மினன்ட் ஆஃப் A ≠ 0 இருந்தால் தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியும். சார் ஃபஸ்ட் அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். சார் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பார்ப்போம். சார் ஃபஸ்ட்டு A = கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், 2, 5, 1, 2. இதுக்கு ஃபஸ்ட்டு டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் A = டிடர்மினன்ட் கிராஸ் மல்டிபிள் தான். ஸோ 2 2s are 4, கிராஸ் மல்டிபிளில் மைனஸ் வரும். ஸோ 1 5s are 5. ஸோ இஸ் ஈக்குவல் டு -1 நாட் ஈக்குவல் டு 0. அப்புறம் அட் GA. ஸோ அட் GA அட் GA நம்ம 2 × 2 டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையும் பிளேஸ், மெயின் டயகனல் உள்ள ரெண்டையும் பிளேஸ் மாற்றுவோம். ஸோ ரெண்டுமே சேம் எலமெண்ட்டுங்கிறனால அதே தான் வரும். ரிமைனிங் உள்ள இந்த 2 எலமெண்ட்டுக்கு சைனை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ -5, இது -1. ஸோ இது ரெண்டும் பிளேஸ் மாற்றணும், இந்த ரெண்டுக்கும் சைனை மாற்றணும், அவ்வளோதான் சார். இப்போ A இன்வர்ஸ். ஸோ A இன்வர்ஸ் = 1 ஃபார்முலா 1 டிடர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட் GA. சார் இப்போ A இன்வர்ஸ் = 1 -1, டிடர்மினன்ட் ஆஃப் A வந்து -1, அட் GA 2 - 5 -1 2. சரிங்களா? இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஸோ x = A இன்வர்ஸ் B. ஸோ எக்ஸுங்கிறது என்ன? வேரியபிள் மேட்ரிக்ஸ், எக்ஸு ஒய் ரெண்டே வேரியபிள் தான். A இன்வர்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 1 -1 -1 தான். 2 - 5 -1 2. B என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குங்களா, இந்த Bங்கிறது இதை எழுதிடுறோம், -2 -3. ஸோ -2 -3. ஸோ -1 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணுறோம், ரோ பை காலம்.
ஸோ 2 into -2 -4 -5 -3 + 15. Second row column 1 -1 into 2 2 2 into -3 -6. ஸோ -1 அப்படியே வச்சுக்கிறேன். -4 + 15 11 2 -6 -4. இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். -11 + 4. But therefore the solution x equal to இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x y. x is equal to therefore x is equal to -11, y is equal to 4. நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட்டு சரிதானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதில் கிவன் ஈக்குவேஷன் எடுத்து அதை நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஸோ எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, கிவன் ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று எடுத்துன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 2x + 5y is equal to -2. இதை எடுத்துகிட்டு இதில் நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறப்போ லெஃப்ட் சைடு உள்ள நம்பர் ரைட் சைடு வரணும். ஸோ வரதா வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சது ரைட்டுன்னு இருக்கும். இப்போ எக்ஸுக்கு பதில் -11 அப்ளை பண்ணுன்னா 2 into -11 + 5 into 4 equal to -2. So -22 + 20 is equal to -2. -22 + 20 -2 is equal to -2. சேமாக வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது சரிதான் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ.